ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இயேசுவின் வாழ்விலிருந்து இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். யோவான் 7வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்கிறது: சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. 2 வகையான மகிமையை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. இதை மகிமைன்னு சொல்வதற்கு முன்பதாக இதை நம்ம இவ்வாறு புரிந்து கொள்ளலாம். யார் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறா அல்லது யார் நம்மளை பெருமையாக பேசுகிறா அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நம்மளை அறியாமலே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மை பெருமிதமாக பார்க்க வேண்டும் அல்லது நம்மளை அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும். சரியான காரியங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவதில் எந்த தவறும் அல்ல. சரியான காரியங்களுக்கு சில மோட்டிவேஷனலாக அல்லது உந்தி தள்ளக்கூடிய சில வார்த்தைகள் நம்ம எதிர்பார்ப்பதும் தவறு அல்ல. ஆனால் மகிமை என்று வரும்பொழுது நம்மை பற்றி பெருமையாக பேச வேண்டும். நம்மை பற்றி பெருமையாக பேசுவதற்கு நம்ம அதை நோக்கி எவ்வளோ நாடுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். மற்றவர்கள் நம்மை பாராட்டி பேசுவதில் தப்பு இல்லை. அந்த பாராட்டி பேசுவதற்கு நம் செவிகள் எவ்வளோ ஆசைப்படுகிறதுங்கிறது தான் முக்கியம். எப்படியாவது அவங்க நம்மளை பற்றி 4 வார்த்தை பெருமையாக பேச மாட்டாங்களா? அப்படி பேசணுமே, அதுதான் முக்கியம். அதுக்காக எதையாவது நம்ம செய்யணும் அல்லது அவங்கள பேச வைக்கணுங்கிறதுக்காக, நம்மளை பற்றி அவங்க பேசணுங்கிறதுக்காக சில காரியங்களை செய்தாவது பேச வைக்கிறது, அது மற்றவர்களிடமிருந்து மகிமையை தேடுவது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். நான் ஏன் பேசுகிறேன்னா 4 பேர் என்னை பாராட்டணுங்கிறதுக்காக பேசுகிறேன். ஆனால் தன் அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். நான் யாருக்காக வந்தேன்? நான் எதற்காக வந்தேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், நான் அனுபவிக்கிற எந்த நன்மையான காரியங்களையும் எனக்கு யார் கொடுத்தா? அவருக்கு நான் உண்மையில்லவனாக இருந்தால் இந்த புகழ்ச்சி, இந்த நற்காரியங்கள், நல் வார்த்தைகள் இது எல்லாமே எனக்கானது அல்ல, எல்லாமே அவருக்கானது என்கக்கூடிய உண்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? சரி, பொதுவாக நம்மளை பற்றி பேசும் பொழுது நம்மளை யோசிச்சு பாருங்கள். நாம் இந்த மகிமையை தேடுறதுங்கிறது நம்முடைய இயல்பான ஒரு சுபாவம். அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கே நீங்கள் போகிறீங்க, மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம் போடணும். நீங்கள் ஒரு மோதிரம் செஞ்சு வச்சுருக்கிறீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த மோதிரத்தை மாப்பிள்ளைக்கு அவங்க வீட்டில் வச்சு போட்டிருக்க மாட்டோம், இல்லை அவரை பார்க்கும்போது மோதிரத்தை கொடுத்துருக்க மாட்டோம், இல்லை கீழே இந்த மொய் வைப்பாங்கள்ல அவங்ககிட்ட மோதிரத்தை கொடுக்க மாட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மோதிரமோ ஒரு பிரேஸ்லெட்டோ ஒரு செயினோ நாம் அந்த மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ போடுறதா இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஸ்டேஜில் ஏறி கேமராமேனை நம்ம பக்கம், வீடியோ கவரேஜை நம்ம பக்கம் ஏற்படுத்திட்டு அவங்க கவனத்தை நம்ம பக்கம் திருப்பிட்டு, ஃபோட்டோகிராஃபர் வேறு அவர் சொல்லுவார், திருப்பி இருக்க போடுற மாதிரி கை வச்சுடுங்க சார், திருப்பி இருக்க கையில் மாட்டுற மாதிரி இருங்க, இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அதுக்கு எதுவுமே நீங்கள் கோவப்பட்டு அதெல்லாம் எடுக்க நம்ம போப்பான்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த காட்சி மிக சரியாக பதிவாகணுங்கிறது நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. ஏன்னா நாம் சுய மகிமையை தேடுகிறவர்களாக இயல்பாகவே இருக்கிறோம். ஏன்னா விழுந்து போன பாவமான உலகத்தில் நாம் இருக்கிறதுனால. அதே மாதிரி யோசிச்சு பாருங்கள், நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும்போது கூட, இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் ஒரு கல்யாண காரியத்துக்கு செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்னா, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கும் பொழுது அதை விட அதிகமான ஒரு காரியம் வரும். அப்போ நம்ம பெனிஃபிட்டுக்காக சரி இதை விட்டுருங்க, கல்யாண வீடெல்லாம் விட்டுடலாம். ஒரு தேவாலயத்தை கட்டுறதுக்கு நாம் ஒரு கிரானைட் போட்டு கொடுக்குறோம், டவர் கட்டி கொடுக்குறோம், இல்லை கதவு தேக்கில் செஞ்சு போடுறோம். எதுக்கு செஞ்சு போடுறோம்? அதுக்கு கீழே நம்ம பேரை போடணும், இல்லை அப்படின்னா வெளியே கல்வெட்டில் நம்ம பேரை இருக்கணும். அப்போ பேசிக்காக ஏன் கல்வெட்டில் நான் செத்தா கூட நான் செஞ்சதே சாகக்கூடாது, எல்லாத்துக்கும் தெரியணும், நான் செத்தா கூட எனக்கு வர வேண்டிய மகிமை வரணும். இதைத்தான் இங்கே வேதம் சொல்லுது. தனக்கான மகிமையை தேடாமல், மனிதர்களிடத்துலேருந்து மகிமையை தேடாமல். பவுல் இதை குறித்து எழுதும்போது அழகாக எழுதுகிறார். ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையை தேடுங்க. ஆனால் யார்கிட்ட தேடணும் அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்களேன். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அழியாமையை கொடுக்கிறவர் யாரு?
அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். நித்திய ஜீவனை யார் கொடுப்பா? அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ யார்கிட்டருந்து வரக்கூடிய மகிமையை தேடணும்? அவர் என்னை பற்றி என்ன சொல்கிறாரு, அவர் என்னை பற்றி பெருமையாக பேசுவாரா, அவர் என்ன உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லுவாரா, அவர் என்ன பார்த்து நேசகுமாரன்னு சொல்லுவாரா, அவர் என்ன பார்த்து எனக்கு பிரியமானவன் சொல்லுவாரா, இல்லை அவர் என்ன பார்த்து இந்த காரியத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லுவாரா? அப்படிங்கிற மகிமையை நாம் தேடுறோமா? இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, நம்மளை பற்றி இவங்க பெருமையாக பேசுகிறாங்களாங்கிற மகிமையை நாம் தேடுறோமா? தேவனே சாட்சி கொடுப்பாரா? ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்களேன். நம்மளை பற்றி மற்ற 4 பேர் சாட்சி சொல்ல நினைக்கிறோம்ல, இங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 22வது வசனம். அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீதுங்கிற ஒரு மனுஷனை குறித்து ஊரார் என்ன சொன்னாங்கங்கிற காரியம் முக்கியம் இல்லைங்க. இன்னும் சொல்லப்போனால் ஊரில் அவர் எவ்வளோ பெரிய படை வீரன், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு இந்த பெண்கள் சொன்னாங்களா, அது முக்கியம் இல்லை. இல்லை தாவீதை போல சிறந்த வீரன் யாரும் இல்லை அப்படின்னு இவங்க சொன்ன, இதெல்லாம் முக்கியம் இல்லை. தாவீதை குறித்து யார் சாட்சி கொடுத்தான்னா தேவன் சொன்னார், என் இருதயத்திற்கு அவன் ஏற்றவன், என் சித்தத்தின்படி எல்லாம் அவன் செய்வான். சரி, அதை விடுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். நமக்கு எல்லாம் தெரிந்த நபர் தான், ரொம்ப பழமைவாதி. யோபு 1வது அதிகாரம் 8வது வசனம். யோபு குறித்து கர்த்தர் சொல்கிறாரு. யோபு எப்போ வாழ்ந்திருக்கலாம்? சங்கீதக்காரனுக்கு முன்னையா? இல்லை, பாடல் புத்தகங்கிறதுனால சங்கீத புத்தகத்துக்கு முன்னதை வச்சுருக்காங்களே தவிர யோபுடைய வாழ்க்கை எப்போ இருந்திருக்கலாம் அப்படின்னா, யோபு ஒருவேளை நோவாவினுடைய வெள்ளம் ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கலான்னு வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. ஏன்னா ஆசாரிய முறை இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்காக தானே பலி செலுத்துகிறான். பணம் காசு அந்த முறைமை வரலை. ஏன்னா ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் ஒட்டகங்கள் எண்ணிக்கை அந்த மாதிரி எண்ணிக்கையின் வழியாக செயல்படுத்தப்படுறதை தவிர காசு மதிப்பீடு அங்கே இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த யோபுவை பற்றி தேவன் என்ன சொன்னார்னு கேளுங்க. என்ன சொன்னாருன்னா, என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு காட் க்ளோரிஃபைட் அல்லது காட் டெஸ்டிஃபைட் அபவுட் ஜோப். நாம் இன்னைக்கு யாரெல்லாம் நம்மளை பற்றி என்ன சொல்லுவான்னு நினைக்கிறோம். இங்கே பாருங்கள், தேவன் சொல்கிறாரு. மத்தேயு 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும் பொழுது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவங்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிறோம் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. சொல்லப்போனால் யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தோடு செஞ்சது கிடையாது. மனம் திரும்புங்கள்ங்கிற பிரசங்கம், வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்வு, இப்படி வாழ்ந்து அவனை பற்றி சொல்கிறாரு. ராஜாவை எதிர்த்தாலும் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற அந்த யோவான் ஸ்நானனை பற்றி சொல்கிறாரு. இவனை போல ஸ்திரீரிடத்தில் பிறந்தவன் எவனுமே இல்லை, ஏன்னா இயேசுவுக்கு முன் அவனை போல யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். பூமி முழுவதும் பொல்லாப்பு இருக்கும் பொழுது நோவாவை குறித்து சொல்லும் பொழுது, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான்னு சொல்லி வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி நம்மளை பற்றி யாரெல்லாம் பெருமையாக சொல்லுவா, இல்லை நம்மளை பற்றி நாமளே பல முறை சாட்சி சொல்கிறோம்ல, அடியேன் இப்படி ஜெபித்தேன், அடியேனுக்கு தேவன் இப்படி காரியங்களை செய்தார் அப்படின்னு நிறைய சாட்சி சொல்கிறோம். ஆனால் வேதம் சாட்சி சொல்வதை விட சாட்சியாக இருப்பதைத்தான் அழுத்தமாக பதிய வைக்கிறது. அதை நம்ம இங்கே மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பரிசேயர்களோட தன்னை கம்பேர் பண்ணி பேசும் பொழுது, மத்தேயு 23வது அதிகாரம் 2 முதல் 12 வசனங்களை பார்க்கும் பொழுது, பரிசேயரும் சதுசேயரும் மனுஷனால் வரக்கூடிய புகழ்ச்சியை நாடியே இருக்கிறாங்க. ஆனால் நான் எனது மகிமையை பற்றி தேடலை, மனுஷனிலிருந்து வரக்கூடிய மகிமையை பற்றி தேடலை, பிதாவிலிடத்திலிருந்து வரக்கூடிய மகிமையை பற்றி தேடுகிறவனாக இருக்கிறேன். இன்றைக்கி நீங்களும் நானும் மனுஷர்களிடத்திலிருந்து வரக்கூடிய மகிமையை எதிர்பார்த்து காரியங்களை செய்கிறோமா? அப்படி செய்தால் நாம் உண்மையுள்ளவர்கள் இல்லை, நம்மிடத்தில் நீதி இல்லை. யோவான் 7:18 அப்படி தான் சொல்லுது. நம்மிடத்தில் உண்மை இருக்குன்னா இந்த மனிதர்கள் என்ன நினைப்பாங்கிறது இல்லை. உங்கள் இருக்கக்கூடிய பணம், பொருள், தாளந்து, கிருபை, வரம் எல்லாமே நன்மையான எந்த காரியமாக இருந்தாலும் அது பரத்திலிருந்து உண்டானது. அதற்குரிய புகழும் அதற்குரிய பெருமையும் அதற்குரிய மகிமையும் உங்களுக்கு அல்ல, உங்களை உண்டாக்கினவருக்கு, உங்களுக்கு கொடுத்தவருக்கு.
ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, we have not earned anything, it's all been given to us. நாம் எதையும் சம்பாத்தியம் பண்ணலை, எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கு வரக்கூடிய மகிமை எல்லாமே அவரை சென்றே அடைய வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மனுஷரிடத்திலிருந்து நாங்கள் மகிமையை தேடுகிறவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. நீர் எங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்? உம்முடைய மனது எங்களை பற்றி என்ன சொல்லுகிறது? உம்மை சேரும் நாளிலே உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று அன்றைக்கு பரலோகம் எங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கும்? தேவன் எங்களை எப்படி மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறித்தே நோக்கமுடையவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, நீதியுள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து நாங்கள் அனுபவிக்கிற, பெற்று பயன்படுத்துகிற எல்லா நன்மைகளும் உம்மிடத்திலிருந்து வந்தது என்பதை உணர்ந்து தாழ்மையான ஒரு வாழ்வு வாழ எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.